ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திடீர்னு குளத்தூர் தொகுதியில் நல்லா தான் பண்ணியிருந்தாரு, அவங்களே கவுத்து விட்டுட்டாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து எங்க ஆள் மட்டும் ஆடுது, எங்க தலையை காணோம் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல அவர் பேசினாரு. இதில் என்ன இருக்குது? இவரு பொண்டாட்டிங்கிற வந்து ரீசன் பேசுறாரு பாத்தீங்களா? அது தவறு. அது வந்து தவறு. அது வந்து குடும்ப மேட்ரு. இது வந்து அரசியல் மேட்ரு. நீ உங்க அப்பா வந்து அரசியல் வந்து குளத்தூர்ல நின்றுருக்காரு, அவர் தோத்துட்டாரு, அதனால அதை பேசலாம். நீ குடும்ப மேட்ரை வந்து இதை பேச முடியாது. ஏன் உங்க தாத்தாவுக்கு வந்து 3 பொண்டாட்டி இல்லையா? ஆமா, அந்த அட்டாக் வந்து இதுல பண்ணக்கூடாது. எல்லா மனுஷனும் தப்பு பண்ற மனுஷன் தான், எவனும் யோக்கியம் கிடையாது. இப்ப நீ மட்டும் நான் யோக்கியமா? நீயும் யோக்கியம் கிடையாதுல்ல. எந்த ஆம்பளையும் யோக்கியம்லாம் கிடையாது. உங்க பொண்டாடி தேடுறாங்கன்னா அது அவங்களுடைய உரிமை, அது தனிப்பட்ட கோர்ட் இருக்குது. அது அது அவங்க மேட்டர் அதை பாத்துக்கிறாங்க. அரசியல் ரீதியா என்ன பேசணுமோ அதை தான் நம்ம பேச முடியும். உன்னை கேட்டது வந்து என்ன? உங்க அப்பாவை தான் கால் பண்ணி கேட்டாரு. அப்ப கூட அவர் சிறு கதையை தான் சொல்லிட்டாரு. நீ உதாரணத்துக்கு கதையை வச்சு பேசும்போது அதே உள்நோக்கம் உள்ட்ட அவரும் பண்ணாரு. எடுத்து வச்சு பேசுறது அவருக்கு தான் தெரியுமா? இப்போ நான் சாதாரணமாக நானே பேசுவேன், அதை நக்கல் நானே பேசுவேன். அப்போ அவர் பேசுறதுல என்ன இருக்குது?